இது வந்து என் தம்பி வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து எலக்ட்ரிஷியன் வேலை செய்ய போனான். அவன் செஞ்ச இடத்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு காசு கேட்டிருக்கான். அவன் காசு கேட்ட இடத்த வந்து வாப்பா தரேன்னு சொல்லிட்டு இட்டு போயிட்டு 130 ரூபா கொடுத்துருக்காங்க. அவன் கேட்டது 150 ரூபா. 150 ரூபா கொடுத்த இடத்துல அவன் வந்து 150 ரூபா கொடுத்தாங்கன்ட்டு மிச்சம் காசு கேட்டிருக்கான். இல்லைப்பான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சொல்லிட்டு இந்த ரிட்டன் காசு கொடுத்துருக்கான். அது நடந்து 2 நாள் ஆச்சு. அது விவகாரமாக நேற்று சாயந்தரம் 5:30 மணிக்கு வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு பசங்க சேர்ந்து அவனை வந்து அடித்து கம்பத்தில் கட்டி போட்டு அடிச்சிருக்காங்க. இது குறித்து நாங்கள் அவலூர்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்கோம். விழுப்புரத்துக்கு பக்கத்துல கூலி கொடுக்கும் போது பெண் கிட்ட தவறா நடக்க முயற்சி செஞ்சதா சொல்லி 17 வயது சிறுவனை கம்பத்துல கட்டி வச்சு அடிச்ச 3 பேரை அவலூர்பேட்டை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. 17 வயது நிரம்பிய சதீஷ் அப்படிங்கிற வாலிபர் எலக்ட்ரீஷியனா வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில கணேசன் அப்படிங்கிற ஒரு வீட்டுல மின் பழுது செஞ்சிருக்காரு சதீஷ். இதுக்கு கூலியா கணேசனோட மனைவி லக்ஷ்மி கிட்ட 150 ரூபாய் கேட்டிருக்காரு. அதுக்கு லக்ஷ்மி 130 ரூபாய் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. பாக்கி பணத்தை கேட்ட சதீஷ் தன்கிட்ட தவறா நடக்க முயற்சி செஞ்சதா சொல்லியிருக்காங்க லக்ஷ்மி. இந்த நிலையில ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்த சதீஷை கூப்பிட்டு லக்ஷ்மியோட உறவினர்கள் கணேசன், வீரப்பன், ஏழுமலை உள்பட 10க்கும் மேற்பட்டோர் அங்க இருந்த மின் கம்பத்துல அவரை கட்டி வச்சு சரமாரியா அடிச்சிருக்காங்க. இதனால உடல்நிலை பாதிக்கப்பட்ட சதீஷ செஞ்சி அரசு மருத்துவமனையில அனுமதித்தாங்க. பிறகு மேல் சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில அவரை சேர்த்திருக்காங்க. இந்த நிலையில சதீஷோட பெற்றோர்கள் கொடுத்த புகாரின் பேர்ல லக்ஷ்மியோட தம்பி கணேசன், வீரப்பன், ஏழுமலை ஆகிய 3 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சு அவலூர்பேட்டை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட கையை பிடிச்சி மானபங்கம் செய்ய முயற்சி செஞ்சதா லக்ஷ்மி அளித்திருக்க புகாரின் பேர்ல சதீஷ் மேலையும் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. மின் கம்பத்துல சதீஷ் கட்டி வைத்து அடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எங்கள் பையன் ஒரு 2 நாளைக்கு முன்னே போய் அவங்க ஒயரிங் சீர் பண்ணியிருந்தாங்க. ஒயரிங் சீர் பண்ணாக்கா அவன் காசு கம்மியாக கொடுத்தான்னு சொல்லிட்டு வாங்க மாட்டேன்ட்டு வந்துட்டுக்கிறான். வாங்க மாட்டேன்னு பார்த்து சரி நான் புடுறா தான் இருக்குதுன்னு சொன்ன பற்றி என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு தேவை, எனக்கு மொத்த காசும் ஒன்று சொல்லிட்டு கையை பிடிச்சி கொடுத்தான். என்னை கையை பிடிச்சி இஸ்தான்ட்டு வந்து எங்களுக்கு இதுன்ட்டு அவன் 2 நாளாக தெரியல. நேற்று என்ன பண்ணிக்கிறான், கிரிக்கெட் ஆடும்போது அவன் 10 பேராக சேர்ந்து பசங்களாம் இட்டுன்னு போய் கம்பத்தில் பிடிச்சி அடித்து காயம் வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் தம்பி வந்து போய் கம்பத்தில் கவுத்து இழுத்துன்னு வந்து அப்புறம் நாங்கள் முண்டியம்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் சேர்த்துக்கிறோம்